இன்னைக்கு என்னமா சமையல்? இன்னைக்கு பொங்க சோறு, கூட்டு, பொரியல், அவியல் எல்லாம் விதவிதமா இருக்கு. உனக்காகவே செஞ்சு வச்சிருக்கேன் அம்மா. போ உட்காரு, போ கொண்டு வரேன். சரியா? 3 days later. என்னடா இன்னைக்கு என்ன சாப்பாடுமா? பொங்க சோறும் பழைய குழம்பும். அதேவா? ஆமாண்டா. இன்னைக்கு சண்டே என்னமா ஸ்பெஷலு? ஸ்பெஷலா? அதே பொங்க சோறும் பழைய குழம்பும் தான். இன்னும் அது காலி ஆகலையா? இன்னும் ஒரு வாரத்துக்கு அது இருக்கு. அதே தான் திங்கணும். 3 months later. இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னையோட அந்த பழைய சோறும் பழைய கறியும் முடிய போகுது. அவ்வளவுதான். இன்னைக்கு அதேவா? ஆமா. நான் வீட்டுக்கே வரல. டேய் சாப்பிட்டு போடா, இல்லனா எப்ப வந்தாலும் அந்த சாப்பாடு நீ தான் சாப்பிடணும். ஒரு வழியா ஊருக்கு வந்தாச்சு. நம்ம பசங்களுக்கு கால் பண்ணி வர சொல்ல வேண்டியதான். ஏன் மச்சான் கார்த்தி, ஊருக்கு வந்தேன்டா. எங்க இருக்க? வந்து கூட்டு போ. டேய், பொங்கலுக்கு மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன்டா. டேய், உனக்கு போன வருஷம் தானே தலை பொங்கல். இந்த வருஷம் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பிரியப்பட்டு கூப்பிடுறாங்க, அதான்டா வந்திருக்கேன். தெரியுமே, நீ தான் சோர்கண்ட இடம் சொர்க்கம்னு போயிருவேன்னு. இந்த வரமா என்ன பொண்டாட்டி கூப்பிட்டான்னு சொல்லிட்டு கூட போக மாட்டியாடா அதுக்குன்னு? நீ போனா போடா, என் நண்பர் சிவா இருக்கான்டா. ஐயோ, இவன் எதுக்கு ஃபோன் பண்றான்? என்ன பண்றது? அர்த்தமாயிடுச்சு. டேய், அந்த மூட்டை வச்சு இருக்குதா? என்னடா பண்ணிருக்கீங்க? ரோடு வந்து இவ்வளவு நேரம் என்ன பண்ணிருக்கீங்க? டேய், உன் ஆக்டிங்க ஏன்டே போடுற பாத்தியா? சும்மாங்க வெட்டியா தான் இருப்பேன்னு எனக்கும் தெரியும். சும்மா பிஸியா இருக்க மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காத. ஊருக்கு வந்த ஒழுங்கா கூப்பிடவா. டேய், என் தம்பி வண்டி எடுத்துட்டு போயிருக்கேன்டா. அண்ணா அதான் பைக் இருக்குல்ல, போய் கூப்பிட்டு வரலாம்ல. டேய், நீ வேற அவனை பத்தி தெரியாது. இப்படிதான் தீபாவளிக்கு வந்தான். என் ஒய்ஃப் கிட்ட கோத்து விட்டு சம்மாடி வாங்கி விட்டு போயிட்டான். தெரியுமா உனக்கு? அண்ணா எப்படி வந்தீங்க ஊர்ல இருந்து? இப்ப தானே வந்தேன். என்னடா எங்க போயிட்டு இருக்க? குழந்தை வந்துருக்கேன், அதான் பார்க்க போயிட்டு இருக்கேன். ஓ சூப்பர்ரா. என்னடா அக்காவுக்கு 2வது பையனா பொண்ணா? அக்காக்கா எனக்குண்ணே. டேய், உனக்கா? போன வருஷம் தானே காலேஜ் படிச்சுட்டு இருந்த? ஆமா, இப்பவும் காலேஜ் தான் படிக்கிறேன். லவ் மேரேஜ்ண்ணே, கல்யாணம் முடிஞ்சு குழந்தை வந்துச்சு, பார்க்க போயிட்டு இருக்கேன். கல்யாணம் முடிஞ்சு குழந்தைய பிறந்துட்டாடா? ஆமாண்ணே. ஒய்ஃப் தானே ஃபோன் பண்றா. போயிட்டு வாங்க. பை. பொங்கல் ஜோக்குகள். ஏன்டா தீபாவளி எப்போ பொங்கல் இருக்கிறாங்க தெரியுமா? இல்லையடா, எனக்கு தெரியாதே. ஏன்னா தீபாவளி எப்போ பொங்கல் சாப்பிட முடியும், பொங்கல் அப்போ தீபாவளி சாப்பிட முடியாதுல்ல. சிரிங்க சந்தோஷமா இருங்க. ஹாப்பி பர்த்டேடா கோகுல். எனக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையடா. இன்னைக்கு மாட்டு பொங்கல்ல, அதனாலதான் உனக்கு விஷ் பண்ணேன். சிரிங்க சந்தோஷமா இருங்க. டேய், நேத்து நீ கொடுத்த டிஃபன் பாக்ஸ்ல ஒண்ணுமே இல்லையடா. ஏன்னா நேத்து காணும் பொங்கல்ல, அதான் காணாம போச்சு. சிரிங்க சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பொங்கல் vlog பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பொங்கலுக்காக என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ண போறோம்னு இந்த வீடியோ மொத்தத்துல நீங்க பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம் எங்க போறோம்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, காய்கறி கடைக்கு வந்திருக்கோம். காய்கறி வாங்க போறோம். வாங்க பார்க்கலாம். இங்க வா. இது என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. ஏய், எதுனே தெரியாம காய்கறி வாங்க வந்துட்டியா? வச்சுட்டு வாடா. ஒரு வழியா நாங்க இன்னைக்கு பாதி ஷாப்பிங் முடிச்சிட்டோம். இன்னும் பாதி இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே இருட்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்றதுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதை பார்க்க போறீங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியா 3 மணி ஆகுது. இப்போ நாங்கள் கோலம் போட்டுட்டு வந்திருக்கோம். இங்கே எல்லாரையும் நாளைக்கு பொங்கல்ல நாங்கள் மீட் பண்றோம். சரியா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நாங்கள் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எங்களுக்கே இது அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. பொங்கலுக்கு எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணோம். காலையில் அலாரம் வைக்க மறந்துட்டோம். 3 மணி 3:30க்கு தூங்க ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நைட் 8 மணி ஆகுது. ஸோ 8 மணிக்கு எழுந்து அழ ஆரம்பித்தவங்க தான் இன்னும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்ககிட்ட பேசுங்க, இதான் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்படி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக நாங்கள் அடுத்த மாட்டு பொங்கலுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறோம். சரியா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இந்த வருஷம் பொங்கலுக்கு ஒரு வருஷம் இல்லாத மாதிரி டிஃப்ரெண்டா புதுசா ஒரு கேம் ஷோ நடத்தம்டா. நம்ம நடத்துறத பார்த்து பக்கத்துல இருக்காங்க காண்டாவன்டா. பாத்துல ஒரு கேம் இருக்குது, ஸ்குட் கேம். சொல்ற பாத்தியா? வேற புதுசா பண்ணாங்க, ஏதாவது நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கிற மாதிரி சொல்லுங்க மச்சான். பிக் பாஸ்
இது பொங்கல் பிக் பாஸா? டேய் 100 நாள் நடத்தணும்டா. நம்ம ஊருக்காரங்களாம் ஒரு நாள் ஷோக்கு வர வைக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கும்டா. டேய் நான் ஒரு கேம் சொல்றேன்டா. சாப்பிட்டு பரம்பரை மாதிரி குத்து சண்டை வச்சாங்க. உங்க பரம்பரை, எங்க பரம்பரை, இவங்க பரம்பரை எல்லாம் குத்து சண்டை வச்சாங்க. ஏண்டா சும்மாவே நம்ம ஊருக்காரங்க அந்த தெருக்கார என்ன முடக்கும், அந்த தெருக்கார என்ன முடக்கும்னு வெட்டிட்டு சாப்பிடாங்களா? எங்களுக்கு மத்தியில எல்லாம் குத்து சண்டை வச்சா உங்களுக்கு கேம்ஸை கண்டுபிடிக்க சொன்னா குறைச்சிட்டு போடுறீங்க போல. இங்க பாத்துக்க, மணி இப்ப 7:55. நீ 8 மணிக்கு கிளம்பி வெளியே வந்தாதான் நம்ம கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரம் வர முடியும். பாத்துக்க, ஒழுங்கா சீக்கிரம் சாரி கட்டிட்டு வா. 5 minutesல நூடுல்ஸ் மாதிரி சூப்பரா ரெடி ஆகி வரேன் பாரு. பை. 2 moments later. ஏய் இன்னுமா கிளம்பிட்டு இருக்கிற? 5 minutes டா. Hours later. ஏய் இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும்? நீ 2 minutes வந்துட்டு வெளியே வந்துடுற. 1 eternity later. டேய் பாத்தியா நான் எவ்வளவு அழகா ரெடியா இருக்கேன்ல இவ்ளோ சீக்கிரத்துல. ஏண்டி உன்னை காலையில 8 மணிக்கு கிளம்ப சொன்னா நைட் 8 மணிக்கு கிளம்பி இருக்கிற? சூப்பர் சூப்பர். கொஞ்சம் அப்படியே மேலே பாரு. அப்புறம் ராஜகிரன் மாதிரி இடமாப்ல. மேலே பாரு. அப்படியே கீழே பாரு. ஏய் என்னடா இங்கெல்லாம் எடுத்து கூட. சூப்பர். நம்ம வேற போஸ் சொல்லு. பேக்ல கை கட்டிட்டீங்களே. அதான் பருத்தியில போஸ்ட் கொடுங்க சரியா? ஓகே. வேற இதான் கியூட்டா? வேற ஏய் என்ன அழகா கட்டுறா. அழகா இருந்தா வந்துரும். இங்க பாரு ஒன்னு எடுத்த போட்டோ. ஏய் வாவ் கியூட்டா இருக்கேன்டா. சரி டேய் அம்மன் படத்துல சாய் பவி அவங்க புடவை எடுத்து பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி நானும் பண்றேன். எனக்கு ஒரு போட்டோ எடுத்து குடுறேன். ஏண்டி சப்பி போன மூஞ்சி வச்சுட்டு உன்னை சாய் பல்லவி போஸ் கேக்குதா? இவ்வளவு போட்டோ எடுத்துக்கிட்டே பெருசு. இந்த மச்சான் கால் பண்ணாங்க. மாசுக்கார பையன்பா, எப்ப பொங்கலுக்கு ஊருக்கு வருவேன்னு கேட்டு கால் பண்ணா. சொல்றா மாப்பிள்ள. மாப்பிள்ள ஊர்ல வந்து பொங்கல் திருவிழா வச்சுக்கிறேன். நிறைய கேம்லாம் நடத்துறோம். அதுக்கெல்லாம் காசு வேணும். உன் பேர்ல 5000 எழுதிருக்கேன், போட்டு விட்டுருங்க. 5000 நாங்கடா போறேன். அது இல்லாம நான் பொங்கலுக்கு ஊருக்கு வரவே இல்லையாடா. ஏய் நீ ஊருக்கு வந்தா என்ன வரலன்னடா, ஒழுங்கு காசு அனுப்பிச்சு விட்டுரு. மச்சான் காசு இல்ல மாப்பிள்ள. நீ ஆல்ரெடி நிறைய பொங்கல் கொடுக்குற வீடியோ போட்டோலாம் எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு வச்சிருக்க. யாரே ஒருத்தர் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஊர் கூட பரப்பி விட்டுருவோம். பார்த்துக்கு அப்புறம் பொண்ணும் கிடைக்காது, கல்யாணம் ஆகாது. அப்படிலாம் சொல்லி கிள்ளி விட்டுறாடா. சும்மாவே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கானுங்க. இப்ப காசு தானே, கடை வாங்கி கூட உனக்கு காசு பண்ணிக்கிறது தெரியா? தெரியாத மாப்பிள்ள அந்த மாதிரிலாம் பண்ணிடாதடா. அமுகு டுமுகள் அமால் டுமால். அமுகு டுமுகள் அமால் டுமால்.